வெறும் 10 எலுமிச்சப்பழம் கிடைச்சா கூட இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எலுமிச்சப்பழத்தை வச்சு இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையோட அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்காக நம்ம இந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிறோம். இதை விட உங்களுக்கு கம்மியாக எலுமிச்சப்பழம் இருக்குது, ஒரு 10 பழம் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இந்த எலுமிச்சப்பழங்களை நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 முறை தண்ணியில் கழுவி எடுத்துருந்தேன். இப்போ நம்ம அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். கீழே தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கிறேன். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எலுமிச்சப்பழங்கள் எல்லாத்தையும் அதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. கழுவிட்டு நம்ம அப்படியே அதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டை மூடி போட்டு விட்டுறலாம். இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம விடவும் கூடாது. ரொம்ப நேரம் வெந்துடுச்சு அப்படின்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சாவே இந்த பழங்கள் நல்லா அருமையாக வெந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வேக வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த வெந்து போன பழங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறி போயிருக்கு. ஃபேன் காற்றுக்குள்ள ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன், அவ்வளவுதான். இப்போ இந்த எலுமிச்சை பழங்களை உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கலாம், 4ஆக கட் பண்ணிக்கலாம், அல்லது 8ஆக கூட கட் பண்ணிக்கலாம். பெரிய எலுமிச்சை பழங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன எலுமிச்சை பழங்களாக இருக்கிறது எல்லாத்தையும் 2ஆக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் பெரிய பழங்களாக இருந்தது எல்லாத்தையும் 4ஆக கட் பண்ணி எடுத்திருந்தேன். எலுமிச்சை பழங்களை கட் பண்ணும்போது தட்டில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜூஸ் வெளிவந்தால் கூட அதில் அப்படியே இருக்கும். நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1½ டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருந்தேன். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருந்தேன். தூள் பெருங்காயம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதை வேக வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து செய்கிறதா இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் உடனடியாக செய்ய போகிறீங்க, அவிச்சிட்டு இதே மாதிரி உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம் அப்படின்னா கூட ஜஸ்ட் இதை வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் நேரத்துலேயே இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. ஏன்னா இதில் நிறைய தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது ஒரு பேனோ வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகிட்டே இருக்குது. இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையும் கொடுக்கும். கூடவே இதில் ஒரு டேஸ்ட்டும் வரும். சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கிராம்பு சேர்த்துக்கிறோம். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போய் இதில் இருக்கக்கூடிய வாசனையெல்லாம் வெளிப்பட்டு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போது வெந்தயம் லைட்டாக சூடாகட்டும். ரொம்ப நேரம் இதை போட்டு வறுத்து அந்த நிறம் மாறுற அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வெந்தயம் சூடாகி வரணும், அவ்வளோதான். இப்போ வெந்தயம் நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சூடேறி இந்த வெந்தயம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரணும். இப்போ வெந்தயம் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து விடணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு சேர்த்து நம்ம இதை வறுக்கும்போது கொஞ்சம் நேரத்தையே கடுகு நல்லா சூடாகி அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வெடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான அளவில் வறுத்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெந்தயம்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டோட அளவு நம்முடைய விருப்பம் தாங்க. கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கலாம். அந்த டைமில் இந்த பூண்டு நல்லாவே வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல வாசனை கிடைக்கும். நார்மலாக நம்ம செய்கிறத விடையும் இந்த இஞ்சி சேர்த்து செய்யும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டோம்னா இஞ்சி சீக்கிரமாக வெந்து கிடச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். இதில் ஊற்றிருக்க எண்ணெயே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் முதலையே ஊற்றும் போது கொஞ்சம் நிறையவே ஊற்றிருந்தேன், அதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுருக்குறோம். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலேருந்து நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருந்தேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லாவே கறிவேப்பிலைகள் வதங்கி வந்திருக்கு.
இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தனியாகவும் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் ஒரேடியாக சேர்த்துக்கணும் அப்படின்னா வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதில் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தனித்தனியாக மசாலா இருந்தால் அப்படியே சேர்த்துட்டு இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் நல்லா மாறி வரணும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வதக்கி வச்சுருந்த பூண்டு இஞ்சி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நான் டைம் எல்லாம் கொடுத்துக்கல. நீங்கள் ஒரு வாரம் கழித்து செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் உடனடியாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே கொடுத்துக்கல. ஜஸ்ட்டு நான் வேக வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மசாலா வறுத்துக்கிறதுக்கான அந்த டைம் மட்டும்தான். உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். முதல்லவே நம்ம மசாலாவை எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நல்ல ஒரு நிறம் கிடைக்கும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் நல்லா ஆறி போயிருக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறதால நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிபடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பல்ஸில் போட்டு அடிச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி நல்லா பவுடராகவே கிடைக்குங்க. உங்களால் எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பவுடர் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பவுடர் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எலுமிச்சை பழத்தில் இப்படி ஒரு ஊறுகாய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. உடனடியாக நம்ம எலுமிச்சை ஊறுகாய் செய்யணுன்னா கூட இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடைசியாக இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ தண்ணி சூடாகுது. கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அதில் அப்படியே ஊற்றணுங்க. அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஆறிப்போன தண்ணி சேர்க்கக்கூடாது. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் இந்த தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய கிரேவி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி இப்போதைக்கு இப்படி இருந்தாலும் போக போக இன்னும் நல்லா திக்காகி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக உப்பு காரம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் இது நல்லா கொதித்து அந்த வெந்து போன எலுமிச்சை பழத்துலலாம் நல்லா மசாலா ஏறி கிடைக்கும். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். கடைசியாக நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அல்லது நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். ஆப்ஷனல் தாங்க. கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெல்லம் சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேருங்க. ஆனால் வெல்லம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வேக வச்சுட்டு எல்லா மசாலாவையும் அப்படியே அரைச்சி சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. வெயிட் பண்ணணும் கிடையாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் நெல்லிக்காய் இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. பொதுவாகவே ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதில் நிறைய எண்ணெய் உப்பெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படாது, நிறைய உப்பு தேவைப்படாது. எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு கரெக்டான அளவில் நம்ம மசாலா கொடுத்துருக்கிறதால நல்ல டேஸ்ட்டும் செம்மையான வாசனை இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 4-5 நாள் ஆக ஆக இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குங்க. நம்ம அப்போதைக்கு சாப்பிடும்போது சின்ன கசப்பு தெரிஞ்சாலும் கூட ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல டேஸ்ட் ஏறி இருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் கிடைச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.